ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வீடியோஸ் ஃபயர் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 3 சிவன்கண் பேஸ்கெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை ஆல்ரெடி நான் டிஸ்பேட்ச் பண்ணிட்டேன் கஸ்டமருக்கு. என்னோடய கஸ்டமர் பெங்களூர்லேருந்து இந்த 3 பேஸ்கெட்டும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. இந்த 3 பேஸ்கெட்டுமே வந்து அவங்க சொன்ன கலரில் தான் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி டிஸ்பேட்ச் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த பேஸ்கெட்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து 1.5 கட்டு கூட, பிங்க் அண்ட் ஆரஞ்சு கலர் பார்த்தீங்கன்னா 2.5 கட்டு வருங்க. இப்போ இந்த கூடையோட எப்படி நான் இதுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் எடுத்திருக்கேன், என்னென்ன மாதிரி ஒயர் கட் பண்ணியிருக்கேன், ஹேண்டில் மெஷர்மெண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இது வந்து 1.5 கட்டு கூட ப்ளூ அண்ட் க்ரீம் கலர், அதாவது லைட் சாண்டில் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸில் பார்த்தீங்கன்னா 11 லைன் போட்டிருக்கோம். லென்த்து வந்து 24 ஒயர் கட் பண்ணியிருக்கோம். பேஸ் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து 3 லைன் வந்து ப்ளூ கலர் போட்டுட்டு, அதுக்கப்புறம் மேலே 2 லைன் க்ரீம், கீழே 2 லைன் க்ரீம் கலர் போட்டுட்டு, எகைன் வந்து மேலே 2 லைன் ப்ளூ, கீழே 2 லைன் ப்ளூ போட்டிருக்கோம். உள்பக்கம் பாருங்கள், நம்ம பேஸ்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபினிஷிங் எல்லாமே நல்லா பக்காவாக இருக்கும். 24 ஒயர்ஸ் கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது வந்து சென்டரில் வந்து ப்ளூ வர மாதிரியும், பார்டர் வந்து க்ரீம் கலர் வர மாதிரியும் பிளான் பண்ணி இந்த 24 ஒயரை நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம். இந்த பேஸ்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 1.5 கட்டு ஆகும். 6.25 அடியில் 24 ஒயர் கட் பண்ணிக்கணும். 16 ப்ளூ கலர் ஒயரும் 8 க்ரீம் கலர் ஒயரும் கட் பண்ணிக்கணும் நம்ம. கட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் 11 லைன்ஸ் பேஸ் போட்டு ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ண வேண்டியதுதான். ஹைட் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 23 லைன் போட்டு ஒரு லைன் வந்து உள்ளே மடித்து விட்டுருக்கோம். இது பாருங்கள், பேஸ் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் காமிச்சிருக்கேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒயர் கட் பண்ணி இந்த பேஸ்கெட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பேஸ்கெட்டில் வந்து 4 பக்கமும் நம்ம வந்து சிவன்கண் கூடங்கிறதுனால 4 பக்கமும் வந்து ஒயர் இன்சர்ட் பண்ணி தான் போட்டிருக்கோம். கைப்பிடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவே போட்டிருக்கோம். 2 ஒயர் உருட்டு கைப்பிடி தான் இந்த பேஸ்கெட்ஸ்க்கு வந்து போட்டிருக்கோம். இன்னர் ஒயர் பார்த்திங்கன்னா நான் சொருகாத அளவுக்கு டேப் கொடுத்து டேப் சுற்றி நான் வந்து இன்னர் ஒயர் யூஸ் பண்ணி வெளியில் யூஸ் பண்ணுற 4 ஒயர் மட்டுமே சொருகிற மாதிரி நான் இந்த ஹேண்டிலுக்கு போட்டிருக்கேன். வெளி ஒயர் பார்த்திங்கன்னா 11 அடியில் 2 ஒயர், ஒரு ப்ளூ கலர் ஒயரும் ஒரு க்ரீம் கலர் ஒயரும் எடுத்து உருட்டு கைப்பிடி போட்டிருக்கேன். இந்த பேஸ்கெட்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து அவுட்புட் எவ்வளோ வந்திருக்கு பார்த்திங்கன்னா, ஹைட்டு வந்து 25 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு, லென்த் வந்து 26 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு, வித்து வந்து 13 சென்டிமீட்டர் கிடச்சிருக்குங்க. ஹேண்டில், அதாவது ஃப்ரம் த டாப்லேருந்து ஹேண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 21 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. இது கஸ்டமைஸ் தான். நீங்கள் இதை விட கம்மியாக வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இல்லை இதை விட அதிகமான உயரமாக ஹேண்டில் வேணும்னாலும் நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம். அடுத்து பார்த்திங்கன்னா 2.5 கட்டு கூடை. இது வந்து ஒரு கூடைக்கு வந்து உருட்டு கைப்பிடியும், இன்னொரு கூடைக்கு வந்து முறுக்கு கைப்பிடியும் போட்டிருக்கேன். இது 2க்குமே ஒரே அளவு தான். இது பாருங்கள், இது வந்து பிங்க் வித் க்ரீம் கலரில் காம்பினேஷனில் இந்த பேஸ்கெட் போட்டிருக்கேன். இது வந்து கட் பண்ணுற ஒயர் லென்த்தில் பார்த்திங்கன்னா 30 ஒயர் யூஸ் பண்ணியிருக்கோம். பேஸ் வந்து 13 நாட் போட்டிருக்கோம். 13 நாட் எப்படி போட்டிருக்கோன்னா, சென்டரில் வந்து 3 நாட் வந்து பிங்க்கு, அப்புறம் மேலே 2 க்ரீம் கலர், கீழே 2 க்ரீம் கலர், அதுக்கப்புறம் எகைன் பார்த்திங்கன்னா மேலே வந்து திரும்பவும் 2 பிங்க் கலர், கீழே 2 பிங்க் கலர் போட்டு மொத்தம் 13 பேஸ் போட்டிருக்கோம். ஹைட்டில் பார்த்திங்கன்னா 28 நாட் போட்டு ஒரு நாட் வந்து உள்ளே மடித்து விட்டுருக்கோம். இந்த பேஸ்கெட் பாருங்கள், நல்லா ஸ்ட்ராங்காகவே வந்திருக்கு. உள்ளே வந்து ஃபினிஷிங் எல்லாமே நல்லா பக்காவாக பண்ணியிருக்கோம். உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்கோம். பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள். தாராளமாக நீங்கள் மார்க்கெட் கொண்டு போயிட்டு எல்லா பொருளும் வாங்கிட்டு வரதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம உங்களுக்கு வந்து ப்ரைஸ், அப்புறம் என்னென்ன மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்லுவேன். இதோட ஃபினிஷிங் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து லென்த்தில் வந்து 32 சென்டிமீட்டர் கிடைக்கும், வித்து வந்து 14 சென்டிமீட்டர் கிடைக்கும், ஹைட்டு வந்து 25 சென்டிமீட்டர் கிடைக்குங்க. இந்த பேஸ்கெட்டோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.25 அடியில் 30 ஒயர் கட் பண்ணிக்கணும். பிங்க் கலரில் வந்து 18 ஒயரும், க்ரீம் கலரில் வந்து 12 ஒயரும் கட் பண்ணிக்கணும். பேஸ் வந்து நம்ம 13 லைன் போட்டுக்கணுங்க. ஹேண்டிலோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு 21 சென்டிமீட்டர் கிடச்சிருக்கு. இதுவும் சேம் மெஷர்மெண்ட்டு தான். ஆரஞ்சு வித் க்ரீம் கலர் காம்பினேஷன். 7.25 அடியில் நம்ம வந்து 30 ஒயர் கட் பண்ணிக்கணும். ஆரஞ்சில் 18 ஒயரும், க்ரீமில் 12 ஒயரும் கட் பண்ணிக்கணும். ஹேண்டில் மட்டும் நான் வந்து இதுக்கு முறுக்கு ஹேண்டில் போட்டிருக்கேன்.
பாருங்கள் பேஸ்கெட் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. உங்களுக்கும் இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு ரிட்டன் கிஃப்ட்ஸும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். சிங்கிள் டு பல்க் ஆர்டரும் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.